வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாமே நல்லா இருக்கணும், முக்கியமா சூப்பரா இருக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. என்னடா போன்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இதை உடனே வீடியோ போடணும் அப்படின்னு இருக்காத இன்னைக்கு நான் போன்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, மேட்ருக்கு வரேன். இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th of August 2025, 11 ஆகஸ்ட் 2025. இன்னைக்கு நம்ம சென்னை எம்டிசிக்கு, சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு முக்கியமான நாள். அதாவது எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸஸ், மின்சார ஏசி பேருந்துகளை இன்னைக்கு வந்து நம்ம தமிழக துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்களும் வந்து இன்னைக்கு அதை இனாகிரேட் பண்ண போறாங்க. அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் பெரும்பாக்கம் பஸ் டிப்போக்கு. ஸோ பெரும்பாக்கம் பஸ் டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நார்மல் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடமா இருந்தது. பட் இன்னைக்கு குளோபல் OHM குளோபல் மொபிலிட்டியோட டைப்ல இதை வந்து எலக்ட்ரிக் டெடிகேட்டட் பஸ் டெப்போவா மாற்றிருக்காங்கங்க. ஸோ நீங்க பாக்குறீங்கல்ல, மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை லிமிடெட் பெரும்பாக்கம் பணிமனை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கிருந்து தான் நம்மளோட விளாகை ஸ்டார்ட் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து விளாக் பண்ணியிருப்பாங்க நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸை வந்து வியாசர்பாடி டெப்போல இருந்து. ஸோ அதில் ரிப்பீட்டான விஷயங்கள் அது ரிப்பீட் பண்ணாம புதுசா என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ டெப்போக்குள்ள இன்னைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற நாள் வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே வீடியோ எடுத்துடலாம். வாவ், ஏற்பாடுகள்லாம் பலமாக இருக்குது. அண்ட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லேயே தெளிவாக போட்டிருப்பாங்க, மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை பெரும்பாக்கம் மின்சார பேருந்து பணிமனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு 1 இல்லை 2 இல்லை 55 பஸ்ஸஸை இன்னைக்கு இனாகரேட் பண்ண போறாங்க. அதுவும் ஏசி பஸ்ஸஸ் மட்டும். இந்த புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தாங்க இன்னைக்கு ரோட்ஸை ஹிட் பண்ண போகுது. ஸோ வழக்கம் போல தொட்டு கும்பிட்டு வலது காலை எடுத்து வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் டஸ்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரியான டிப்பிக்கல் பைலட் சீட்டிங் தாங்க. அண்ட் ஸ்விட்சோட லோகோ போட்டிருக்கோம். அண்ட் இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கன்சோல்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கான அந்த ரூட் லாகின் அது எல்லாமே இருக்கும். நிறைய நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில். இது வந்து இன்ஃப்ளேட்டபிள் அண்ட் ரீஃப்ளேட்டபிள் பஸ்ஸஸ். அண்ட் ஏசிக்கான தனி ஸ்விட்சு. அண்ட் அது பஸ்ஸோட அலைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வயசானவங்க முதியோர் ஏறுறாங்க அப்படின்னா பஸ்ஸை ஒன் சைடு இன்க்ளைன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்விட்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன்ஸ்க்கான கண்ட்ரோல், டோர் கண்ட்ரோல்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் விச் இஸ் ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட். இந்த மோடு வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. இந்த 3 மோட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி அனலாக் மீட்டர் மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாக், செமி அனலாக் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகாக வந்துடும். மற்ற எலக்ட்ரிக் கண்ட்ரோல்ஸ், உங்களுக்கு பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அது எல்லாமே இங்கே டிஜிட்டல் ஃபீடராக உங்களுக்கு வந்துருங்க. ஸோ இது எல்லாமே டிரைவர் கண்ட்ரோல்ஸ், மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ இஃப் இட்ஸ் ஏசி பஸ்ஸஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் போர்டு. இதை வந்து ஃபர்ஸ்ட் OHM குளோபல் மொபிலிட்டின்னு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பஸ் என்ன ரூட் அப்படின்றதே காட்டும். முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸில் இது இல்லாமல் இருக்கவே முடியாது. திருக்குறள், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீர் ஆர்க்கே உல அப்படின்ற ஒரு திருக்குறளை போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், எமர்ஜென்சி ஹேமர், SOS ஸ்விட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமோட எண்ட்லேயுமே இருக்கும் இந்த எமர்ஜென்சி SOS ஸ்விட்ச். ஸோ
இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சீட்டிங் தாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் ஃபேசிங் சீட்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து ரிவர்ஸ் ஃபேசிங் சீட்ஸ். ஸோ சீட்ஸ் இந்த இடத்துல அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்றனால இந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் ஃபேசிங்லேயே சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் இந்த கிரே ஷேடட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட்லி ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்காகவும் மட்டுமே இந்த சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வரும்போது நம்ம வழி விட்டு கொடுத்துக்கணும். அண்ட் அவங்களுக்காகவே டெடிகேட்டடாக ஒரு ஸ்டார்ட் பட்டனும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாக்கிங் ஸ்டிக் வைக்கிறதுக்காக ஒரு வெல்க்ரோ ஹோல்டர் அவங்களுக்குன்னே டெடிகேட்டடாக சீட் பெல்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் அமரும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸுங்க. ஓவரால் எல்லாமே குட். ஏசி வென்ஸை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் இது ஏசி பஸ் அப்படின்றதுனால ஒவ்வொரு இண்டிவிஜுவலான சீட்ஸுக்கும் கீழேயே ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஃப்ரீ ஃப்ளோ ஏசி வென்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நைஸ். சீட்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வைப்ரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக சார்ஜிங் பாயிண்ட்ஸ், யூஎஸ்பி அண்ட் சி டைப் போர்ட்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட்ன்ற கணக்கு இருக்குதுங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த பஸ்ஸோட ஏசி கண்ட்ரோல். இது நான் ஏசி பஸ்ஸஸ்ல பார்க்க முடியாது, பட் ஏசி பஸ்ஸஸ்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஏசி பஸ் அப்படின்றதுனால எலக்ட்ரிசிட்டி பவர்ட் ஏசிஸ் தாங்க ப்ரொவைட் பண்றாங்க. சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிவிஜுவலா எல்லா சீட்ஸுக்குமே இண்டிவிஜுவலா சீட் பெல்ட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி SOS ஸ்விட்ச், எமர்ஜென்சி ஹேமர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக பைலட் சீட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோர் கிட்டே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அண்ட் லாஸ்ட்ல சென்டர் சீட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். மொத்தம் 3 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்கும். அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு சீட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனும் இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு, ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. எல்லா விண்டோவுமே எமர்ஜென்சி எக்ஸிட் தான். அது போக டாப்ல ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சொல்லிட்டு இந்த பஸ்ஸோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 39 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கும், இந்த இது மட்டும் கிரே கலர்ல இருக்கும், which is dedicated for physically challenged, priority for physically challenged and elderly persons. அண்ட் இந்த பஸ்ஸோட மேனுஃபேக்சரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பை அசோக் லேலாண்டுங்க. முக்கியமான விஷயம் மேட் இன் இந்தியா. ஸோ இந்தியன் மேட் பஸ்ஸஸ் தாங்க இது. ஸ்விட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டோட ஒரு சப்சிடி குரூப் தான். இந்த பஸ்ஸஸ் எல்லாமே மோஸ்ட்லி சேசிஸ் வந்து லேலாண்ட் ப்ரொவைட் பண்ணி அதை வந்து பாடி பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா விராலிமலையில் இருக்கிற குளோபல் டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடிஸ் எல்லாம் பில்ட் பண்ணி திரும்ப ஃபுல் சேசஸாக ஃபுல்லாக ரெடி பண்ண ஒரு பஸ்ஸாக வந்து திரும்ப அசோக் லேலண்டே கொடுப்பாங்க. இதை மெயின்டைன் பண்ண போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா OHM குளோபல் மொபிலிட்டி, விச் இஸ் நன் அதர் தென் அசோக் லேலண்டோட இன்னொரு சப்சிடி கம்பெனி தான் இது. ஸோ அசோக் லேலண்டே தான் மொத்தமாக இந்த பஸ்ஸோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து டேக் கேர் பண்ணிக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழக மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸாக இருக்கும் போது முக்கியமாக இந்த ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே OMR லைன்ஸை ஹிட் பண்ண போகுது. அதுக்காக தான் பெரும்பாக்கம் டெப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்விட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டோட ஒரு சப்சிடி கம்பெனி அப்படின்னு. ஸோ ஹிந்துஜா குரூப் தான் அதை ஓன் பண்ணுது. அண்ட் இந்த பஸ்ஸோட வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EIV12 அப்படின்றதாங்க இந்த பஸ்ஸோட வேரியன்ட், விச் இஸ் ஏசி வேரியன்ட். அண்ட் இந்த இடத்துல முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா TN01BV5394. என்னடா அது TN01 என்ன தானே இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ OHM குளோபல் மொபிலிட்டி தான் இந்த பஸ்ஸஸை கான்ட்ராக்ட் எடுத்து MTCக்காக ரன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, விச் இஸ் அ பிரைவேட் ஓன்டு கம்பெனி அப்படின்றதுனால தான் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து TN01BV அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷனில் ஓடுது. ஸோ இந்த பஸ்ஸுக்கான சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க இருக்குது. 240 கிலோவாட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி EV ஸ்டேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 to 50 மினிட்ஸ் ஆகும். அண்ட் ஒரே சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 250 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியதாங்க இந்த பஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் மொத்தம் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 33 இல்லை 34 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ அட் அ டைமில் 34 பஸ்ஸஸை சார்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் இந்த பெரும்பாக்கம் டெப்போக்கு இருக்குது. ஸோ இந்த இனாகரல் ஃபங்க்ஷனுக்கான மேடை தயாராக இருக்குது, மக்கள்லாம் தயாராக இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் அவங்க பஸ்ஸுக்கு அலாட் பண்ணதுக்கு கரெக்டாக நிற்கிறாங்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இனாகரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது.
எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. இவர் ஒருத்தர் மட்டும் இல்லையே அப்படின்னு நினைச்சேன். வந்துட்டாருங்க நம்ம தலைவர். எப்படி ப்ரோ, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். நாங்க அப்படித்தான் எப்பயுமே தினம் போன் பேசி அப்படிலாம் இருந்துக்கிடுவோம். சரி, கண்ணு நல்லா வீங்கி போயிருக்குல்ல? ஏன் கண்ணு தெரியல அப்படி ஒன்றும். ஆனால் நைட்டு தூங்காம ஆமாங்க, ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்க வந்தோம். ஆக்சுவலா அப்படியே வந்துட்டேன், வீட்டுக்கெல்லாம் போல. இந்த காஸ்டியூம்லாம் அப்படியே வந்துட்டேன். நான் வீட்டுல இருந்தா வரேன். இவர் வீட்டுல இருந்து வர்றாரு. தொப்பி போட்டிருக்க காரணமே அதுதானே. ஆன் பண்ணும். ஓகே, ஆன் பண்ணிட்டு இப்போ ஆஃப்ல இருக்கான். இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம சாவி ஆன் பண்ணணும். சுவிட்சில் வருதா டிஸ்பிளேல? இப்போ கட் பண்ணுற பாருங்க. சுவிட்சில் தான் இது ஃபுல்லாக லைட் எல்லாம் எரிஞ்சு ஆஃப் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கிளட்சை மிதிச்சு டோரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். டோரை க்ளோஸ் பண்ணால் தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அப்புறம் பிரேக்கை மிதிச்சு ஸ்டார்ட் க்ளோஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். அந்த மாதிரி நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். டோர் க்ளோஸ் ஆகிடுச்சுங்களா? இப்போ என்ன பண்ண, கிளட்சை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டால் ஒரு 2 செகண்ட்ஸில் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கான அறிகுறியே இல்லை, சைலண்டாக இருக்கும். வண்டி ஃப்ரண்ட்டில் கம்ப்ரஸர் மட்டும் சவுண்டு கேட்கும். அது மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆனது ஒரு அறிகுறியை மற்றபடி வேறு ஓகே. அந்த மாதிரி வீக்கெண்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோதான். ரைட். நான் உங்கள் நேம்ண்ணா? நான் கே சந்திரசேகர். இதுக்கு முன்னாடியே டிரைவிங் ஃபீல்டு இருந்திருக்கீங்களா? இருக்கேன். எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு 13 வருஷமா வண்டி. ஓகே. இப்போ புதுசாக இந்த எலக்ட்ரிக் வண்டிக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு ஒரு 1.5 மாதமாக கொடுத்துருக்காங்க ட்ரைனிங். ஓகேண்ணா. எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றுத்திறனாளிகளுக்கோசம் தான் இந்த வண்டி. லோ ஃப்ளோர். ஆமாம். ஓகே. இப்போ ஃபுல் சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டலாம்? 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டணும். ஓகே. ஒன் டே. சரி, ஓகேண்ணா. அண்ட் இந்த பஸ்ஸஸோட முக்கியமான ஃபீச்சரே இதுதாங்க. மாற்றுத்திறனாளிகள் அல்லது முதியோர் ஏறுறதுக்காக பஸ்ஸே ஒரு சைடாக இன்க்ளைன் ஆகி ஏறுறதுக்கு ஈஸியான ஒரு வழியை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன் சைடு ரொம்ப லோவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளோ இல்லை முதியோரை ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. அண்ட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் சேர் ஆக்சசபிள் பர்சன் ஏறுறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த ஒரு வழி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் பேமெண்ட் வே தான். அண்ட் அதே மாதிரி ஈஸியாக ஃபோல்டபிளும் கூட. ஸோ மாற்றுத்திறனாளிகள் ஈஸியாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பஸ்ஸஸை வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காகவே 2 வாட்டர் வாஷிங் சிஸ்டம்ஸும் கொடுத்துருக்காங்கங்க. இந்த டெப்போலேயே இருக்குது. முக்கியமாக டிரைவர் என்ன சொல்கிற கேட்டிருப்பீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்காக தான் இந்த பஸ்ஸஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் கொள்முதல் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் வேற என்னங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கட்டும், நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண தான் போகிறேன். ஏன்னா நான் அடுத்து வீட்டுக்கு போகணுமா இல்லையா, வாங்க அப்படி இந்த பஸ்லேயே ட்ராவல் பண்ண போகிறேன். அண்ட் முக்கியமாக இந்த 55 பஸ்ஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்ஸில் ஓட போகுது. முக்கியமாக OMR ரூட்டை தான் இந்த ரூட்ஸ் வந்து ஹிட் பண்ண போகுதுங்க. இந்த பஸ்ஸஸ் எல்லாமே எம்டிசிக்கு மட்டும்தான் இந்த பஸ்ஸஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் மற்றும் அரசு போக்குவரத்து கழகம் மதுரைக்குமே இந்த மாதிரியான எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட் உள்ளது படி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு 60 பஸ்ஸஸும் மதுரைக்கு 100 நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸுமே அலாட் பண்ணியிருக்காங்க. அது போக 20 எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸஸ் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் சில பஸ்ஸஸ் அலாட் பண்ணியிருக்கிறதா நமக்கு வந்து தகவல்கள் வருதுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பஸ்ஸஸ் நிறைய வந்து OMR ரோட தான் ஹிட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 570S 95X கட் 19 102 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய OMR தாங்க ஹிட் பண்ணுது. அப்படி இங்கே சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா MAA2, அதாவது வந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து சிறுசேரி ஐடி பார்க்கை கட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இந்த ஏசி பஸ்ஸஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா OMR தாங்க ஹிட் பண்ண போகுது. அண்ட் நம்ம எம்டிசியை பொறுத்தவரை நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வியாசர்பாடி டெப்போக்குன்னு டெடிகேட்டடாகவும், ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பெரும்பாக்கம் டெப்போக்குன்னு டெடிகேட்டடாகவும் தாங்க இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது போக இங்கேயே நான் ஏசி பஸ்ஸஸும் வரப்போகுது. அதோட இனாகுரேஷனும் சூன் நடக்க தான் போகுதுங்க. இத்தனை நாளா, அதாவது ஃபர்ஸ்ட் வியாசர்பாடி டெப்போலேருந்து இனாகிரேட் பண்ணும்போது இந்த ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே ரெடி ஆகி வந்துருச்சு. பட் இந்த பெரும்பாக்கம் டெப்போவை ரெடி பண்ணுறதுக்காக தான் இவ்வளவு டைம் எடுத்து ரெடி பண்ணி இன்னைக்கு இனாகிரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இனாகிரல் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்மளும் வந்திருக்கோம்.
ஜஸ்ட் இந்த பஸ்ஸெல்லாம் ஒரு லுக்கு விட்டீங்க அப்படின்னா நம்ம லண்டன் பஸ்ஸஸோட ஒரு சாயல் இருக்கும். ஸோ பழைய சென்னையோட அந்த ரெட் கலர் ஐகானிக் லுக்கை கொண்டு வரதுக்காக தான் இந்த பஸ்ஸஸ்க்கு ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நமக்கு எலக்ட்ரிக் பஸ் புதுசு கிடையாதுங்க. ஏன்னா நம்ம மும்பையில் ஆல்ரெடி வந்து டபுள் டெக்கர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லேயே ட்ராவல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரிக் பஸ்ஸஸுமே மும்பை ரோட்ஸில் ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் பெங்களூரில் ஆப்வியஸ்லி நிறைய பேர் பெங்களூரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் எலக்ட்ரிக் ஏசி பஸ். அண்ட் இந்த பஸ்ஸை பொறுத்தவரை குறைன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஒரே ஒரு விஷயத்தை இவங்க தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான். நடத்துனர்களுக்கான ஒரு தனி இருக்கை, அதாவது கண்டக்டர்ஸ்க்கான ஒரு டெடிகேட்டட் சீட். நம்ம நார்மல் அதாவது டீசல் பவர் யூஎல்இ பஸ்ஸஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட்ஸ் இருக்கும். நம்ம எம்டிசிஸ் ஆகட்டும், எல்லா தமிழ்நாட்டில் ஓடுகிற எல்லா பஸ்ஸஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா கண்டக்டர்ஸ்க்குன்னு ஒரு சீட் இருக்கும். பட் இந்த எலக்ட்ரிக் பவர்ட் பஸ்ஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீட்டும் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேர் ஆக்சசபிள் பீப்புள் வரக்கூடிய அந்த இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சீட்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வச்சுக்கிறேன். ஸோ எஸ்பெஷலி இந்த ஓரம் இதெல்லாம் நல்லா இருக்கும். எங்கள் வீடியோ எத்தனை பேரை ரீச் ஆகும் அப்படின்றது வந்து தெரியல. பட் இருந்தாலும் ஹையர் அஃபீஷியல்ஸை ரீச் பண்ணும்போது இந்த ஒரு வேண்டுகோள், ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நடத்துனர் அப்படின்றது வந்து ஒரு பஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவங்க கூட்ட நெரிசல்ல ரொம்ப நேரம் நின்றுகிட்டு வேலை பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு ரெக்வஸ்டா மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை எடுத்துக்கிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது எங்க வீடியோவுக்கு வியூஸை காட்டிலும் இந்த ஒரு ரெக்வஸ்ட் போய் சேர்ந்து அது மூலமா ஒரு மாற்றம் கிடைச்சிச்சு அப்படின்னா இதை என்னோட இந்த வீடியோக்கான வெற்றியா நான் எடுத்துக்கிடுவேன். அண்ட் ஏசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அட்ஜஸ்டபிள் டைப் எல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோ ஏசி ஒன்ஸ் தான். அது இண்டிவிஜுவலா தலைக்கு மேலேயா இருக்கட்டும், இல்ல டக்டுக்கு பக்கத்துல இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவா தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஏசி சிஸ்டம்ஸ்க்கு எந்த ஒரு பஞ்சத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த பஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் தான் மெயின்டைன் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது இதுல வந்து மெயின்டெனன்ஸ்க்கு எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கட்டும். இன்னொன்னு ஏசி பஸ்ஸஸ்க்கு ஜென்ரலாவே மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கூட வரும். ஏன்னா இது பஸ்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ற விஷயம் கிடையாது, ஏசி சிஸ்டம்ஸையும் சேர்ந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த பஸ்ஸஸ்க்கான மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதை OHM குளோபல் மொபிலிட்டி கண்டிப்பா அதை செய்யும்ன்றதை நம்புறோம். அண்ட் சீட்ஸுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அது வந்து எந்நேரமே ஆன்ல இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து எலக்ட்ரிக் பஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஆன் பண்றதுல கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து போயிட்டே இருக்கும். அப்படின்றதுனால இதை வந்து ஆஃப்ல தான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் டிரைவர்கிட்டே கண்டக்டர்கிட்டே சொன்னீங்கன்னா அவங்க அந்த காமன் சுவிட்ச் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஆன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா நீங்க வந்து உங்க போன்ஸை நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். USB அண்ட் C டைப் மட்டும் தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து பிளக் டைப் ஃபெசிலிட்டி எல்லாமே கிடையாது. ஸோ கேபிள் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க மொபைல்ஸை தாராளமா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏசி பஸ்ஸஸ் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏசி பஸ்ஸஸும் இருக்குது. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் இங்கே பெரும்பாக்கம்லேயே ஏசி கம் நான் ஏசி பஸ்ஸஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டி கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு அந்த பஸ்ஸஸ் ரன்னிங்கில் இல்லைங்க. இப்போதைக்கு ஏசி பஸ்ஸஸ் மட்டும்தான் இன்னைக்கு இனாகிரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த பஸ்ஸஸ் எல்லாம் எந்தெந்த ரூட்டில் அலாட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு டீட்டெயில்டு பேம்ப்ளெட் எங்கள் கையில் கிடச்சிச்சுங்க. மொத்தம் 135 பஸ்ஸஸ் இந்த பெரும்பாக்கம் டெப்போக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதில் 55 பஸ்ஸஸ் ஏசி பஸ்ஸஸ் இன்னைக்கு இனாகிரேட் ஆகுதுங்க. பஸ்ஸோட அஃபீஷியல் ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிருச்சு. ஸோ நம்மளோட டிரைவர் அண்ட் கண்டக்டர் இவங்க தான். வேணாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு எம்சிங்க கார்டு காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தரேண்ணா காரு போடுறதுக்கு இந்த பஸ்ஸோட மொத்த ஃபர்ஸ்ட் ரூட்டும் நம்ம தான், ஃபர்ஸ்ட் டிக்கெட்டும் நம்ம தான். சரி செக் பாருங்க.
நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடணும். நல்லபடியாக வசூல் வரணும். நல்லபடியாக வரல. ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு, இந்த பஸ்ஸுக்கான ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை நம்ம தான் வாங்கியிருக்கோம் மக்களே. பஸ்ஸு சார் தான் பஸ்ஸு டிக்கெட் வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வசூல் சாரோட வசூல். எஸ், இந்த வண்டி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஃபிட்டடோட வந்துடுதுங்க. ஸோ நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் என்னவோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்லிடுது. ஸோ இது வந்து புதுசாக சென்னையில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் கண்டக்டர் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி கீழே ப்ரொக்யூர் பண்ண ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்காரு. டிரைவர் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மொபிலிட்டி கீழே ப்ரொக்யூர் பண்ண ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்காருங்க. நிறைய பேர் பிரைவேட்டைசேஷன்னா எல்லாமே ஒரே இது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, கிடையாது. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் கம்பெனி மூலமாக கண்டக்டர் மட்டும் தனியாக வருவாங்க. டிரைவர் ஓம் மொபிலிட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை மேனேஜ் பண்ணுற கம்பெனி, அவங்களுக்கு கீழே ஒரு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும், அவங்க மூலமாக வரவாங்க. Next stop, Satyabama University. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேமரா இருக்குன்னு டிஸ்பிளே தெரியுது பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6. நாங்கள் செட்டப் பண்ணுறதெல்லாம் தெளிவாக தெரியுது. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஆப்ரேஷன்ஸ், வண்டி நின்னதுக்கு அப்புறம் தான் டோரை ஓப்பன் பண்ண முடியும். வண்டி கிளம்புறும் போது டோரை க்ளோஸ் பண்ணிடணும். வண்டி கிளம்பணும்னா டோரை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டி கிளம்பும். ஸோ இந்த பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோர் நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மாதிரி 60 km/h ஸ்பீடில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 80 வரையும் கொடுக்கலாம், பட் இந்த சிட்டி ஆப்ரேஷன்ஸ்க்காக டெடிகேட்டடாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி போகக்கூடிய BS4 டீசல் ஏசி பஸ்ஸஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்த பஸ்ஸஸும் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க தான் போகுது. இந்த பஸ்ஸஸ் அடிஷ்னல் ஃப்ளீட்டாக வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க. அண்ட் நான் ஏசி பஸ்ஸஸ்லாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. பெருசாக சவுண்டு வந்து அட்மாஸ்பியரிக் சவுண்டு தான் வெளியே இருந்து உள்ளே கேட்கும். பட் இந்த பஸ்ஸில் அது ஒன்றுமே கேட்கல. கம்ப்ளீட்லி சீல்டு இண்டோர் யூனிட் அப்படின்றதுனால ஏசி ப்ளோவர் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் கேட்கும். உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா, ஏசியாவிலேயே மிகப்பெரிய டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் கேம்பஸ் TCS சிறுசேரி இதுதாங்க. ஸோ பின்னாடி 3 முன்னாடி 2 மொத்தம் 5 ஏசி பஸ்ஸு 570S மட்டும் நான் சொல்றது. அது போக 20 டெடிகேட்டட் எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸஸும் கொடுத்துருக்காங்க இந்த கோயம்பேடு டு சிறுசேரி டெக் பார்க் ரூட்ல. சூப்பராக இந்த பஸ்ஸில் நம்மளோட ஜேர்னி முடிவுக்கு வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே நம்ம தான் எடுத்து சூப்பராக செம்மையாக வந்து இந்த பஸ்ஸை vlog எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற கனை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட அப்டேட்ஸ் தங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஸோ டாடா பாய், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணலாம். இப்போதைக்கு பாய் பாய்.